வந்து எப்படி தெரியுமா சவால் விட்டு சொல்றாங்க, இந்த விலையை விட யாரு 100 ரூபாய் கம்மியா கொடுத்தாலும் சவால். கடைசாவி கையில தரான், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, 100 ரூபாய் கம்மியா இருக்கு. உங்களுக்கு என்ன பொருள் இன்னொரு இடத்துல போய் பார்த்தோம் சார், எனக்கு இந்த பொருள் வந்து 1000 ரூபாய் கம்மியா தராங்க சார் சொல்லி கடைசாவியை கையில கொடுத்து என்ன பொருள் அதுதான் நான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? டைனிங் செட். அது டைனிங் செட் இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 டைனிங் செட் இருக்கு. இது வந்து எதையுமே நல்லா கேட்டுங்களா, எந்த ஒரு ப்ராடக்ட் நம்பர் 1 டீக் சரிங்களா, ஹெவியா இருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் 25. சார் இதெல்லாம் என்ன சார் ஹாஸ்டல்? இது ஹாஸ்டல் இது வந்து பங்கர் கட்ல இந்த பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க சார். இது எல்லாமே வுட் தான். எல்லாமே வுட், நம்மள்ட்ட எல்லாமே பியூர் வுட் தான் மேடம். ஓகே. நம்ம வந்து 12,000 ரூபாய், சில பேர் என்னங்க நீங்க 12,000 சொன்னீங்கம்பாங்க, 12,000 12,000 தான் சோபா சரிங்களா நினைச்சேன். ஆனா நீங்க வச்சிருக்கிறத பார்த்தா என்னடா அரேஞ்ச்மெண்டா எதுவுமே இல்லையே நினைச்சேன். ஆனா அரேஞ்ச்மெண்டா எப்படி வைக்க முடியும்? நீங்களே செய்யறீங்க, எப்படி உங்களால வைக்க முடியும்? எடுத்துக்கிறீங்க. ஆமா, மர ஐட்டம் பொறுத்த வரைக்கும் மரத்துல நீங்க என்ன பொருள் நீங்க எடுத்தாலுமே எல்லாமே அப்படியே வாங்கின விலைக்கு பாதி விலைக்கு நான் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய சிவில் ஸ்கோர் பார்த்து அவங்க வந்து போடுவாங்க. ஏன்னா உங்க பணத்தை நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். நம்ம வந்து நல்ல பேரை தான் சம்பாதிக்கணும் தவிர நம்ம வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க என்ன கொடுங்க நான் எப்படி ஏற்றி விட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி என்ன நமக்கு என்ன இந்த பொருள் இதோட 1000 ரூபாய் கம்மியா வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சுட்டே வந்து 500 ரூபாய் குறைச்சிக்கணும். அதுல எந்த நீங்க சண்டை போட்டு 500 கம்மி பண்ணி வாங்கி என்ன கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா மினிமம் நீங்க பாக்குறது காட்டி. இதுல வந்து சரியான ரெஸ்பான்ஸ் காட்டி போன் கூட எடுத்து பேச கூட முடியல. ஒரு போன் பேசும்போதே பாத்தீங்கன்னாக்கா அடுத்த செகண்ட் கால். அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து சார் 500 கூட 500 கூட போது நான் என்ன. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவால்டு சேனல்ல. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தாங்க வந்திருக்கோம். சென்னை எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல பர்னிச்சர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஷாப்புக்கு வந்திருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணா, உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. உங்க ஷாப்போட நேம் என்ன, எவ்வளவு வருஷமா ரன் பண்றீங்க, எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கீங்க? நம்ம கடை பாத்தீங்கன்னாக்கா KS & Co ராமாபுரம் வள்ளுவர் சாலையில இருக்கு, சென்னையில. ஆமா சென்னையில. அதுல பாத்தீங்கன்னாக்கா மெயின் ரோட்ல 2 கடை இருக்கும். ஒண்ணு வந்து KS & Co சின்னதா இருக்கும் பர்னிச்சர் ஷாப். ஓகே. இன்னொன்னு வந்து கிச்சன் முடிச்சு பெருசா இருக்கும். ஓகேங்க. இப்போ நிறைய பேர் எப்படின்னாக்கா வீடியோல பெரிய கடையா காட்டுறாங்களே, ஒருவேளை சப்போஸ் பக்கத்துல இருக்க கடையா அவங்க கடையா தான் இருக்குமோன்னு நினைச்சு அங்க போய் கேக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கனாக்கா இது அவங்க கடை தான் சொல்லி வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது KS & Co போர்டு போட்டிருக்கா, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க கொண்டாந்து நம்ம குடோன்ல விட்டுருவாங்க. ஓகே ஓகே சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு இங்க நம்ம கடைக்கு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் ரொம்ப கம்மியாவும் இருக்கு. எப்படின்னாக்கா வாட்ஸ்அப்ல கீழே வந்து 2 நம்பர் போயிடும். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். ஆமா, அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். லொகேஷன் முதற்கொண்டு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுவேன். நீங்க லொகேஷன் போட்டீங்கன்னா நேரா உங்களை KS & Co கூட்டிட்டு வந்துடும். நாங்களே அப்படிதான் வந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ணாவே பாத்தீங்கன்னா கைட் பண்ணாங்க. அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்களும் பர்னிச்சர் வாங்க வரீங்க அப்படின்னா தாராளமா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா ஆன்லைன் கொடுப்பீங்களா? ஆன்லைன் வியாபாரம் நம்மகிட்ட கிடையாது. ஆமா, ஏன்னாக்கா நல்லா கேட்டுங்களா, அதாவது இங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கு. டைமிங் பத்தறது இல்ல. ஆமா, அதனால வெளியூருக்காரங்க பாருங்க, இல்ல அதாவது உங்களுக்கு வேணும்னாக்கா ப்ராடக்ட் வேணா கேளுங்க. உங்க ஆள் யாராவது சென்னையில இருந்தாங்கனாக்கா வர சொன்னீங்கன்னாக்கா அவங்க கூட இருந்து நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். பொருளெல்லாம் நீங்களே பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். பர்னிச்சர்ல A to Z வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா சொல்லுங்க, பர்னிச்சர்ல என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? பர்னிச்சர் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் 12,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் சோஃபா செட். அதுல 3 சீட் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா 6,500 ரூபாய்க்கு. எப்படிங்க அது வந்து உட்ல வந்து கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி? எல்லாமே மரம்தாம்மா. மரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. எப்படின்னாக்கா நம்மள்ட்ட வாங்கக்கூடிய எந்த ஒரு உடன் ஐட்டமா இருந்தாலும் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிட்டு கொடுத்தாலும் நாங்க பாதி விலைக்கு எடுத்துக்குவோம். பாதி விலைக்கு எடுத்துக்குவீங்க? ஆமா, சூப்பர். சரிங்களா? அதே மாதிரி கட்லு பாத்தீங்கன்னாக்கா 12,000 ரூபாய்க்கு கட்லு வித் மேட்ரஸ் 2 பில்லோ எல்லாமே சேர்த்து 12,000 ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் கட்லு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்டர்ல பிளைவுட் போட்டுலாம் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே உட்ல வரும். உட்லயே கொடுத்துறீங்க. அதே மாதிரி பீரோ பாத்தீங்கன்னாக்கா கிலோ 200 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. வார்ட்ரோப் டபுள் டோர் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல். அதே மாதிரி வாட்ரூப் பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் வாட்ரூப்லாம் இன்னைக்கு 4,800 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் இருக்கு. எல்லாமே நான் ஸ்டார்டிங் பிரைஸ் தான் சொல்றேன். ஏன்னா பர்டிகுலரா ஒரு பொருளை ப்ராடக்ட்டை வந்து நம்ம விலை சொன்னோம்னாக்கா நிறைய கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்ம இப்போ ஒரு பொருள் உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு போடுறோம்னு வச்சுங்களேன், அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அடுத்த வீடியோல வேற ஒருத்தங்க என்ன பண்றாங்க, அதை வந்து 9,000 ரூபான்னு போடுவாங்க. 9,000 ரூபான்னு போடும்போது என்ன ஆகுனா மக்கள் மனசுல வந்து ஒரு தவறான ஒரு கருத்து வந்துடும். எப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களோட 100 ரூபாய் ஜாஸ்தியா போடுறோம், ஒருவேளை எல்லாமே அவங்கள்ட்ட ஜாஸ்தியா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தவறா புரிஞ்சுட்டு போயிருவாங்க. இது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிக்சட் பிரைஸ் தான். சரிங்களா? இது நான் வந்து ஒரு வீடியோல எல்லா வீடியோலயும் சொல்லிட்டேன். எல்லாமே நம்மள்ட்ட பிக்சட் பிரைஸ். பொருளும் கரெக்டா இருக்கும். என்கிட்ட ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீங்க எடுக்கிறீங்க, பக்கத்துல ஒருத்தர் 9,000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அந்த பொருள் நீங்க இலவசமா எடுத்து போகலாம். இது ஒரு வீடியோல நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டேன்.
நிறைய பேர் வந்து என்ன சங்கடப்படுத்துறீங்க. எனக்கு ஒரு 1,00,000 2,00,000 பொருள் எடுத்துட்டு இல்ல சார் எனக்கு வந்து நீ 1,00,000 நான் உங்கள்ட்ட பொருள் எடுத்து ஒரு 5,000 கூட நீங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை தான் போடுறாங்களே தவிர அது நான் சொல்ற புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். சென்னையிலேயே யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் வந்து அண்ணா கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? வீடியோல நம்ம வந்து எல்லாத்தையும் காமிக்க போறோம், வித் பிரைஸோட நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாத்தலாமா? வாங்க பாப்போம். குடோன் இருக்கு எங்க சார்? ஷாப் 1, குடோன் 2 நினைக்கிறேன். குடோன் மொத்தம் 3 இருக்கும். அது இன்னும் அது ரொம்ப லென்த்தா வருமா? அதாவது இப்ப நினைச்சா லென்த்தா வரும். நம்ம லென்த்தா வரும். ஏன்னா வீடியோ வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் யாரும் பொறுமெல்லாம் யாரும் கிடையாது. சும்மா வந்து நீ ஷார்ட்ஸே வந்து டக்கு தள்ளி விட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா. இது வீடியோ எல்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டாங்க. டைரக்டா வந்து பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா ஐட்டமும் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? மக்களை ஏமாத்தி கவர் பண்ணி அதாவது தண்ணியில தூக்கி போட்டு காட்டி வந்து மேல ஏறி குச்சி காட்டி இந்த மாதிரி சாகசம்லாம் நமக்கு பண்ண தெரியாது. சார் சொல்லுங்க சார். இங்க வந்து டைனிங் செட் அது டைனிங் செட் இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 டைனிங் செட் இருக்கு. இது வந்து எதையுமே நல்லா கேட்டுங்களா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 அப்படின்னு வந்து பர்டிகுலரா வந்து என்னால வந்து அதை வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. எதுக்குனாக்கா அது சொல்றேன்னா, இப்போ 15,000 சொல்லி ஒரு பொருளை நம்ம சொல்லிட்டுனாக்கா அதை இன்னொரு கடைக்காரன் காப்பி பண்றாங்க. பண்ணிட்டு ஆமா காப்பி பண்ணிட்டு அது அவங்களாட்ட ஒண்ணுதான் கொடுக்க முடியும். அந்த ஒரு வீடியோக்கு ஒரு 5 கொடுப்பாங்க. அப்படியே அவங்களை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களை வந்து அந்த அவங்க மைண்ட் செட்டே மாத்திக்குவாங்க. சரிங்க சார். இப்போ என்கிட்ட நான் 12,000 சோபா கொடுக்குறேன். அந்த சோபா நீங்க எத்தனை சோபா கேட்டாலும் எப்ப கேட்டாலும் என்கிட்ட ரெடியாவே இருக்கும். எல்லாராலையும் அது கொடுக்க முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. மற்ற பேருக்கு வர சொல்லிட்டு வாங்க சார் ஸ்டாக் இல்ல நீங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, சுத்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவாங்க. அவங்களே சரி பரவாயில்லப்பா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போகுன்ற கண்டிஷனுக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல ஆனது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 டீக். சரிங்களா? ஹெவியா இருக்குது. 4 நமக்கு சேர் வந்துருது. டைனிங்குமே நல்லா பெருசு. டைனிங் எல்லாம் நல்லா இருக்கும் மேடம். அதாவது எல்லாமே ஒண்ணு இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ். அதாவது நம்ம உட்கார்ந்து ஒண்ணு சொல்ல போய் என்ன ஆகுதுனாக்கா தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. கருத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு உண்டாக்குது. அதாவது நம்ம தான் பொய் சொல்றோம் போல இருக்கு வியாபாரத்துக்கு சொல்லி அவங்க வந்து தவறாவே நினைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 இருக்கு. சரிங்களா? 15,000 குஷன் சேர் போட்டு நல்லா நீட்டா இருக்கும். கட்லு பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கிற கட்லு எல்லாமே அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் 12,000 நல்லா கட்டுங்க. ஸ்டார்டிங் 12,000 கட்லு இங்க கிடையாது. சரிங்களா? எல்லாமே ஸ்டாக் எல்லாமே காலி. ஓகேங்க சார். லோட் நைட் வருது. நைட் வந்தது ஏன்னா நீங்க அர்ஜென்ட்டா வீடியோ போடுங்கன்றதுக்காக நான் அதனால தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் வாங்கம்மான்னு சொல்றேன். நீங்க தான் ஏன்னா எனக்கும் டைம் கொடுக்க முடியல. ஏன்னா ஸ்டாக் வருதா 2 நாள்ல காலி ஆயிருது, 3 நாள்ல காலி ஆயிருது. நீங்க வரது இருக்க மாட்டேங்குது. ரைட் இப்படியே கண்டினியூவா போய்கிட்டே இருக்க மாசக்கணக்கா சொல்லி மாசக்கணக்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்ப இருக்கிறதோட ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் போட்டு கொடுத்தேன். 12,000 ஸ்டார்டிங் பிரைஸ். மேட்ரஸ் 2 பில்லோ எல்லாமே சேர்த்து. சரி சார். யாருமே தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் என் ரேட்டை விட 100 ரூபா கம்மியா கொடுத்துட கூடாதுன்றத நல்லா தெளிவா இருக்கு நான். சரிங்களா? அதுல வந்து நீங்க யாருமே வந்து முடியாது. அதாவது கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. என் கடையை விட்டு ஒருத்தவங்க வெளியே போயிட்டானாக்கா கண்டிப்பா அவங்க வருத்தம் படுவாங்க. ஐயோ இந்த கடையை விட்டுட்டு நம்ம எடுக்காம போயிட்டோம்னு. அது ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு நான். சார் அந்த திவான் செட்லாம் சார் எல்லாமே இது வந்து திவான் கிடையாது. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் கார்னர் பீஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000. 25,000. சரிங்களா? நல்லா கேட்டுங்க. 25,000. இப்ப நான் உட்காந்துருக்கேன்ல இதே சேம்பி. ஓகேங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. உட்காந்துருக்கு இதே சேம்பி. இது எப்படின்னாக்கா ஒரு 2 சீட்டர் ஒரு 3 சீட்டர். இது வந்து உங்களுக்கு 25,000. நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் இங்க வந்துட்டு இல்ல சார் அது இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல 6 சீட்டர் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆர்டர் பீஸ் மேடம். ஆர்டர் பீஸ். அது ஆர்டர் இருக்கு எங்க சார்? ஆர்டர் பீஸ் நிறைய வரும். ஆர்டர் பீஸ்னா அதே மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் பொறுமையை வேணும். ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க 4 நாள்ல உடனே போன் பண்ணுவாங்க. என்ன சார் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துரு. அது அட்வான்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சில பேர் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க பொருள் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் பிடிக்கலாம் பரவாயில்ல காசு திருப்பி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த காசு திருப்பி வச்சுட்டு இதெல்லாம் இல்ல சார் ஹாஸ்டல். இது ஹாஸ்டல் கிடையாது. வந்து பங்கர் கட்ல இந்த பசங்களுக்கு வந்து சில பேர் கேட்பாங்க. இது ஹாஸ்டல் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க, டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க சார். இது எல்லாமே வுட் தான். எல்லாமே வுட். நம்மள்ட்ட எல்லாமே பியூர் வுட் தான் மேடம். ஓகே. என்ன மரத்துல கேட்டாலும் கிடைக்கும். தேக்கு மரத்துல இருக்கு, காட்டு மரத்துல இருக்கு, மகாகனி. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. இது வந்து டபுள் சீட்டா வரும். நம்ம 2 சீட்டர் இதுல 3 சீட்டர் இருக்கு. இதுல 5 சீட்டர் 5 சீட்டர் இருக்கு. 7 சீட்டர் கஸ்டமைஸ்டும் இருக்கு நம்ம கிட்ட. கார்னர் இருக்கு அதுல. ஓகேங்க சார். ஓகே. அந்த சோபாக்கு அந்த போலாம் சார். அப்போ எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து ஆர்டர் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே
எல்லாமே டெலிவரிக்காக இப்ப கடையில வார்னிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல பல எடுத்துட்டு போகும்போது வார்னிஷ் போடுவாங்க. இப்ப வார்னிஷுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்குவாங்க மேடம். ஓகே சார். ஏன்னா எல்லாமே நம்மள்ட்ட கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து 12,000 ரூபாய் சில பேர் என்னங்க நீங்க 12,000 சொன்னீங்கம்பாங்க. 12,000 12,000 தான் சோபா. சரிங்களா? சரிங்க. இதுல வந்து வாட்டர் பாத்தீங்கன்னாக்கா டூ டோர் இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் 4,800 ரூபாய். ஓ சரிங்களா? 4,800 ரூபாய் சார். இது வந்து எம்டிஎஃப். இதுல நீங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோ எல்லாம் போடுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னாக்கா இதுல வந்து தண்ணி பட்டா ஊறும். சரிங்களா? தண்ணி பட்டா ஊறக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஐட்டம். இதுல நீங்க 8 லட்சம் ரூபாய் வாங்கணும், தண்ணி பட்டா ஊறணும். எல்லாமே கலெக்ஷன் தான். ஏன்னா மத்த கடைகள் மாதிரி டிஸ்பிளேல ஒண்ணு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே ஹோல்சேல் தான். நிக்கிற இடத்த தவிர எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஆமா, நீங்க வீடியோ எடுக்கிறதே கஷ்டப்பட்டு வீடியோ அந்த மாதிரி. ஏன்னா இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த மேட்ரஸ் இப்போ நம்ம இது போட்டுருக்கோம்னாக்கா மேட்ரஸ் சில பேர் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு எனக்கு பேக் பெயின் இருக்கு, முதுகு வலிக்குது, அந்த மாதிரி ஏதாவது சில கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. பார்க்கும்போது நாங்க அவங்களுக்கு 10 நாள் டைம் எடுப்போம். அப்படி 10 நாள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்க அந்த மேட்ரஸை கொடுத்துட்டு கூட நீங்க வேற மேட்ரஸ் மாத்திக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது சலுகைகள் மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்க நீங்க வந்து குறைக்க முடியாது. இப்போ உள்ள இந்த வீடியோல எல்லா வீடியோலையும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுட்டு தயவு செய்து வாங்க. சரிங்களா? குறைக்கணும்னு மட்டும் பண்றாங்க. அப்படிங்களா? இப்ப இல்லாதவனும் கஷ்டப்படுறவனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம போயிடுது. 12,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம சொல்ற விலைக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் அவங்க ஊர் ஃபுல்லா சுத்தி வருவாங்க. சுத்தி நல்லா வருவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். எங்கேயுமே கொடுக்குறது நல்லா தெரியும். அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து சார் 500 கூட போது நான் என்ன பதில் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இல்லன்னு தான் வரும். அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுக்காக தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோ போடுறேன், நீங்க கம்பல் பண்ணி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்ன காரணக்காக தான் உங்க கூப்பிட்டு வந்து வீடியோ போறேன். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டோம்னா சார் எங்க வீடியோக்கு இந்த வீடியோ பேர் சொல்லிட்டு வந்தாக்கா அவங்க 500 கம்மி தான் சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பே கிடையாது நம்மகிட்ட. யார் வந்தாலும் சரி, என் குடும்பத்துல இருந்து ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு பொருள் வேலை கேட்டவரை அவங்க அதே தான் எல்லாருக்குமே. ஓகே சார். இது வந்து ஒரு ஷாப். இன்னொரு ஷாப்புக்கு நம்ம போறோமா? இதுக்கு மேல மாடல் இருக்கு. ஏன்னா இது போனாக்கா ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஆமா சார், ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. நம்ம சும்மா ஷார்ட்டா உங்களுக்கு வந்து பேசி அதுல இருக்கிற ஐட்டம் குவான்டிட்டி மட்டும் காமிச்சிருங்க சார். எல்லாமே எல்லா பொருளுமே சார். அதாவது எல்லாம் நல்லா கட்டுங்களா? ஏதாவது என்கிட்ட இல்லாத பொருட்கள், அதாவது என்கிட்ட ஒரு பொருள் இல்ல, அந்த பொருளை வந்து வேற ஒரு இப்ப என் மாடல் இல்லாம இன்னொரு மாடல் எனக்கு வேணும், என்கிட்ட இல்லாத மாடல் அப்படின்னா கூட அந்த மாடல் கூட இந்த நீ போட்டோ எடுக்கலாம். சரிங்களா? அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதை விட 2,000 எல்லாத்தையும் கம்மியா கொடுக்க முடியும். சரிங்க சார். இந்த பீரோட ரேட் சொல்லிடலாம். எல்லாமே மேடம் ஸ்டார்டிங் இதுனாக்கா 245 ரூபா கிலோ. ஆமா கிலோ. எல்லாமே கிலோ. சார் இது எவ்வளவு கிலோ சார் வரும்? இது கிலோ வந்து ஸ்டார்டிங் நீங்க சொல்ற மாதிரி கூட போட்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்க 55 கிலோ ஸ்டார்டிங் இருக்கும். நம்மள்ட்ட வந்து 32 கிலோ ஸ்டார்டிங் லைட் வெயிட்டா கூட கொடுங்க. ஓகேங்க சார். அதெல்லாம் நிறைய கடையில வந்து 32 கிலோ. ஸ்டார்ட் அப் பிரைஸ் எவ்வளவு சார்? ஒரு அப்ராக்சிமேட். அதான் 32 கிலோனாக்கா உங்களுக்கு 6,400 ஸ்டார்டிங். 6,400 உட்டன்ல பீரோ, ஸ்டீல்ல சாரியா ஸ்டீல் பீரோ வந்து கிடைக்கும். சரி ஓகே. ஏன்னா அதான் நாங்க நிறைய ரெஃபர் பண்ண மாட்டோம். சில குடும்ப சூழ்நிலை காரணமாக பெண்களை கட்டி கொடுக்க முடியாத பரவாயில்ல. அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறது. ஏன்னா அதெல்லாம் வந்து வண்டியில ஏற்றும் போது டேமேஜ் வரும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கனால அதை யாரும் பெருசா ரெஃபர் பண்ண மாட்டோம். சரி ஓகேங்க சார், அது பாக்கலாம் சார். அங்க போய் என்ன சார் வீடியோல நீங்க சொல்றீங்க, நேரம் வந்தா சொல்றீங்க, என்கிட்ட கேட்கறாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா என்ன மீறி எதுவுமே வெளியே போயிடாது. முதல்ல என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்காம யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். 1-2 பீஸ் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வச்சிருக்கிறத பார்த்தா என்னடா அரேஞ்ச்மெண்டா எதுவுமே இல்லையே நினைச்சேன். ஆனா அரேஞ்ச்மெண்டா எப்படி வைக்க முடியும்? நீங்களே செய்யறீங்க, எப்படி உங்களால வைக்க முடியும்? அதை வைக்க முடியாது. அதனாலதான் நான் எல்லாமே மேல இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா குடோன் எனக்கு வந்து நான் ஹோல்சேல்ல பண்றேன்னு சொல்லி பெருமையா சொல்லுவானுங்க. ஆனா ஹோல்சேல் எது ரீட்டைல் எதுங்கிறது நேரா நீங்க வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால முடிவு பண்ண முடியும். சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹோல்சேல். சார் இப்ப இங்க இருக்கிறதுல சேரா சோஃபாவா? எல்லாமே சோஃபா 5 சீட்டர் 12,000 சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி நார்மல் குஷன் போட்டு உங்களுக்கு 12,000 வந்துடும். இந்த மாதிரி நார்மல் குஷன் போட்டு 12,000. இது வந்து காலத்துக்கும் கிடக்கும். ஏன் சார்? அதுதான் நான் என்ன சொல்றேன்னாக்கா, வாங்குங்க, வாங்கிட்டு போய் எனக்கு பிடிக்கல இல்லப்பா இந்த மாடலோட பெட்டரா இன்னொரு நான் பாத்துட்டேன் வேற நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணினாக்கா நீங்க விற்கிறதுலாம் சிரமப்பட தேவையில்லை. என்கிட்ட கொடுங்க, பாதியிலே நான் எடுத்துக்குவீங்க. ஆமா. மர ஐட்டம் பொறுத்த வரைக்கும் மரத்துல நீங்க என்ன பொருளை நீங்க எடுத்தாலுமே எல்லாமே அப்படியே வாங்கின விலைக்கு பாதி விலைக்கு நான் எடுத்துக்குவேன். சரிங்க சார். இது எல்லா யூடியூப் எல்லா சேனலும் சொல்றது. அதே மாதிரி நம்மள்ட்ட பாத்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் கேட்பாங்க சில பேர். பஜாஜ் எல்லாமே இருக்கு. நம்மள எல்லா ஆப்ஷன் இருக்கு. இருக்கா? எல்லாமே இருக்கு. மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ எல்லாமே வந்து
சரி, எத்தனை ஆயிரத்துக்குள்ள இஎம்ஐ போட முடியும்? எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் மேடம், உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். உங்கள்ட்ட அதுக்காக தனியா இஎம்ஐ கொடுக்குறாங்க. ரேட் பேரம் பேசாம பிக்ஸட் ரேட்டுக்கு மட்டும் நீங்க வாங்கிட்டா போதும். இஎம்ஐனா இப்போ ஒரு 10,000க்கு மேல எடுத்தா இஎம்ஐ எல்லாமே நீங்க 1000 உங்களுக்கு, அதாவது உங்களுடைய சிவில் ஸ்கோர் பார்த்து அவங்க வந்து போடுவாங்க. சரிங்களா? இஎம்ஐக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இஎம்ஐ நாங்க பண்ணி கொடுப்பீங்க. ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்போ நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு சீர்வரிசைக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கும் போது நீங்க உங்க கடையிலே வந்து மொத்தமா நீங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு. கண்டிப்பா மேடம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னாக்கா 10 பொருள் 10,000 ரூபாய், 50 பொருள் 1 லட்சம் ரூபாய், 100 பொருள் 2 லட்சம் ரூபாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி கொடுத்தானாக்கா அதுல எப்படி 8 பொருள், 10 பொருள் கொடுத்தாங்கன்னா 8 பொருள் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு தரம் இல்லாத பொருளா தான் இருக்கும். 2 பொருள் தான் வந்து ஒரு தரமான பொருளா இருக்கும். அது ஏன்னா எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் தான். யாருமே வந்து உங்களுக்கு சமூக சேவை செய்யறதெல்லாம் யாரும் வரல. நல்லா புரிஞ்சுங்க அதை. ஏன்னா உங்க பணத்தை நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். எல்லாமே நம்ம KS & Co தான் பாத்துட்டு இருக்கோம். அண்ணா தான் பேசுறாங்க, இவங்க மட்டும்தான் ஓனர். இவங்களோடது எல்லாமே தரமானதாவும் விலை கம்மியாவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டைரக்ட் விசிட் மட்டும்தான், ஆன்லைன் கிடையாது. அப்படிதானுங்களா? கண்டிப்பா. ஆன்லைன் நீங்க கேட்டாலும் என்னதான் நீங்க எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, சார் நீங்க உங்க மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு சார், அப்படி இப்படி எது சொன்னாலும் சரி, எதுக்குமே நான் வசதி கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் டைரக்டா எல்லாமே ஓப்பன் டாக். எப்படிங்க? அப்படிதான் மேடம். ஏன்னா எனக்கு போதும். ஏன்னாக்கா கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து நல்ல பேரை தான் சம்பாதிக்கணும் தவிர நம்ம வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு நீங்க என்ன வேணா கொடுங்க ஏத்தி விட்டு அந்த மாதிரி என்ன நமக்கு என்னைக்குமே கிடையாது. அப்படி வியாபாரம் எனக்கு வேண்டாம், நீங்க பண்ணவும் வேண்டாம் தயவு செய்து. எனக்கு அந்த மாதிரி வியாபாரமே தேவை கிடையாது. சரிங்களா? எனக்கு இருக்கிற வியாபாரத்தை பண்ணி நல்லபடியா 4 பேர் நல்ல பேர் வாங்கினாலே போதும். இன்னைக்கு கான்செப்ட் நம்ம அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் சவாலாவும் சொல்லக்கூடிய காரணம், என்னை விட 1000 ரூபாய் கம்மியா வாங்கிட்டு வந்து பொருள் சும்மா எடுத்து போங்க. சவால் விட்டு சொல்றாங்க, இந்த விலையை விட யாரு 100 ரூபாய் கம்மியா கொடுத்தாலும் சவால். கண்டிப்பா நான் கடைசாவே கையில தரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. 100 ரூபாய் கம்மியா இருக்கு, உங்களுக்கு என்ன பொருள் இன்னொரு இடத்துல போய் பார்த்தோம் சார், எனக்கு இந்த பொருள் வந்து 1000 ரூபாய் கம்மியா தராங்க சார் சொல்லி கையில கொடுத்து என்ன பொருள் அதான் நான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? நீங்க வந்துட்டு எல்லாருமே நல்லா கேட்டுங்க. எல்லாருக்குமே தெரியும், வர்ற எல்லா கஸ்டமருக்குமே இந்த பொருள் இதை விட 1000 ரூபாய் கம்மியா வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சுட்டே வந்து 500 ரூபாய் குறைச்சிக்கணும். அதுல நீங்க சண்டை போட்டு 500 கம்மி பண்ணி வாங்கி என்ன போய் சொல்லும் பார்ப்போம். கண்டிப்பா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. அதனால தயவுசெய்து அந்த மாதிரி வாய்ப்புக்கு நீங்க கொடுக்காதீங்க. உங்க மனசாட்சியோட நீங்க வந்து என்கிட்ட தொழில் பண்றதா வாங்க. வர்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து என் கூட பார்த்துட்டு நீங்க பொறுமையா வாங்க. மனசாட்சி நல்ல ஒரு மனசாட்சியோட வந்து நீங்க தொழில் பண்றதா வாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நான் இதுக்கு மேல சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லி எனக்கு எவ்வளவு நான் சொல்லி பார்த்து கத்தி பார்த்து விட்டுருந்தேன். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. கண்டிப்பா மேலே இருக்கு, மேலே காட்டுறேன் சார். என்ன சார் இங்கேயே ஒரு கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்களே? நான் எதிர்பார்த்த மாதிரிதான் இப்ப வரப்போது போல இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தா தான் வரும் உங்களுக்கு. சார் என்ன சார் நீங்க வந்து சாட்டா போடுற மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா, இன்னும் 500 கூட ஒண்ணு இருக்கு, அதையும் போட்டனாக்கா இன்னும் போதும் சார், போதும். இதுவே ரொம்ப லென்த்தியா தான் இருக்கும். அது போட்டானாக்கா ரொம்ப ரொம்ப பெரிய லென்த்தா போகும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா மினிமம் நீங்க பாக்குறது. கட்டில் எல்லாம் பாக்குங்க, இதான் நம்ம கட்டில். இங்கே இருந்த கடை எல்லாமே ஹோல்சேல் தான் மேடம். அதாவது தர்ப்பணமை வந்து தன்னை வந்து அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்றதுக்கு நமக்கு ஆசை கிடையாது. சரிங்க சார். இதெல்லாம் ஃபுல்லா கட்டில வச்சிருக்கீங்க சார்? கட்டில் எல்லாமே கட்டில், ஜூலா, எக்ஸெட்ரா. சரிங்களா? இதெல்லாம் என்ன பிரைஸ் சார் வரும்? இதெல்லாம் நான் தான் மேடம் முதல்ல விலை. இதெல்லாம் பிரைஸ் நான் சொல்றது விரும்பல. சொல்லுங்க சார். வேண்டாம். ஏன்னா அதே சொன்னாக்கா இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா, இது கூட ஒரு ரீசன் சொல்றேமா, எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ரீசன் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் ஒரு விலை இதுக்கு போட்டவொடனே இதுல வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி போன் கூட எடுத்து பேச கூட முடியல. ஒரு போன் பேசும்போதே பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கால் செகண்ட் கால் வரும். அந்த மாதிரி கண்டினியூஸா போன் வரும். அந்த அளவுக்கு வந்து இதுக்கு ரொம்ப ரீச் ஆனது. ஓகே, இது எல்லாருக்கும் பிடிக்கும் சார். ஆமா, இது என்ன ஆச்சுனாக்கா அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் இதை வச்சு நிறைய பேர் கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர், அதாவது பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டுருக்கு நிறைய கூலி தொழிலாளர், சின்ன வியாபாரிகள் நிறைய பேர் பயனடைறாங்க இதை வச்சு. அவங்கள மாதிரி ஆள்கிட்ட நம்ம ஆளுங்க பெரிய புத்திசாலி பேர் என்ன பண்றாங்க, அந்த வீடியோ கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறது. இதை பாத்தீங்களா, இவர் வந்து இவ்வளவு கொடுக்குறாரு, அதாவது நீங்க சொல்ல மாட்டீங்க, இதை விட 500 ரூபாய் கம்மியா கொடுத்தா உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம ஒரு தொழில் பண்றவங்களுக்கு கஷ்டம் ஆகக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா பாவம் எனக்கே போன் பண்ணி கேட்டாங்கம்மா, ஒரு எத்தனை பேர் போன் பண்ணாங்க, அதோட சரி அந்த வீடியோ நான் போடுறதே இல்லையே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. என்ன நீ பாக்கணுமா, ஒரே வார்த்தை தான், போய் பார்த்துட்டு வாங்க. 100 கடை இங்க ராமாபுரம் நீங்க வந்தாலே ஒரு 10-30 கடைக்கு மேல இருக்குமா. 30 கடைக்கு மேல இருக்கு. அந்த 30 கடையும் கூட போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு மீறி எனக்கு கடை வேணுமா, நான் தரேன் உங்களுக்கு அட்ரஸ். எங்க வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டுவாங்க. 100 ரூபாய் என்னோட கம்மியா நீங்க வாங்கி காட்டுங்க. அதான் நான் சொல்லுவேன். சொல்றாங்க எங்க போனீங்கன்னாலும் இதை விட கம்மியா நீங்க வாங்க முடியாது. நீங்க தைரியமா விசாரிச்சுட்டு 4 கடை விசாரிச்சுட்டு கடைசியா வந்து கூட நீங்க இங்க பார்த்து எடுத்துக்கலாம்.
சூப்பர் அண்ணா, ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நல்லா பெஸ்டான ஒரு பிரைஸ்க்கு வந்து கொடுங்க. நான் சொல்றது என்னோட இது எப்பயுமே நம்ம சொல்றது சொல்லிட்டோம். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு ஷார்ட்டா உங்களோட ரேட்லயே கொடுங்கண்ணா. என் ரேட்டு என் குடும்பத்தில இருந்து ஒரு நபர் வந்து நான் கடை எடுக்க போறதுனால அவங்களுக்கு அதே ரேட்டு தான். சரிங்க. யாரா இருந்தாலும் சரி அந்த அதாவது அந்த இந்த கடவுளே வந்தாலும் சரி அந்த மாதிரி, ஏன்னா அது மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் என்னுடைய ஒரே டாப் அதே ஒன்னே மட்டும்தான். என் கடையை விட்டு போயிட்டாங்கனாக்கா கண்டிப்பான முறையில் அவங்க வருத்தப்படணும். என் கடையை விட்டுட்டு அவங்க வெளியே போய் இன்னொரு இடத்துல வாங்க போறாங்கனாக்கா கண்டிப்பா போய் ஐயோ KSN குள்ள போய் நம்ம இருக்காம முட்டுட்டோம்னு வருத்தப்படணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருக்கே தவிர மற்றபடி நீங்க கடையில வாங்கணும்னு எனக்கு கிடையாது. சரி, ஓகேங்கண்ணா. நம்ம இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்கண்ணா. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான vlogல மறுபடியும் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்போட டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது என்கொயரி நீங்க பண்ணணும்னாலும் தாராளமா நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஆமா, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான vlogல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.